3,50,000 குழந்தைகளுக்கு 2,646 லிட்டர் தாய்ப்பால் தானம் கொடுத்து அவரது சாதனையை அவரே முறியடித்து இரக்க குணத்துக்கே அடையாளமாக திகழ்ந்துள்ளார். 3,50,000 குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தந்த இந்த தாய் யார்? அவர் இதுவரை 2,645.58 லிட்டர் தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு தானமாக வழங்கியுள்ளார். இதன் மூலம் அவர் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். மேலும் தாய்ப்பாலை தானமாக கொடுத்ததின் மூலம் அவர் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையையும் ஆரோக்கியமானதாக உருவாக்கியுள்ளார். இது குறித்து கின்னஸ் அமைப்பின் நிர்வாகிகள் பச்சிளம் குழந்தைகளின் மிகவும் ஊட்டச்சத்து மிக்க உணவான தாய்ப்பாலை தொடர்ந்து அலிசா ஓக்லெட்ரி வழங்கி வருகிறார். இவரது தாய்ப்பால் மூலம் 3,50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். இதே தாய்தான் கடந்த 2014ஆம் ஆண்டில் 1,569.79 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியிருந்தார். தற்போது அவரது சாதனையை அவரே முறியடித்து இதுவரை 2,645.58 லிட்டர் தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு தானமாக வழங்கியுள்ளார். அவரது இரக்கமும் கருணையும் எல்லையற்றதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். அலிசா ஓக்லெட்ரியின் தாய்ப்பால் தானம் வழங்கும் பயணம் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்போது அவருக்கு மகன் பிறந்திருந்தார். அப்போதிலிருந்தே தாய்ப்பாலை தானமாக வழங்கி வருகிறார். இவருக்கு அதிக அளவு பால் சுரக்கும் தன்மை இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அவரை தாய்ப்பாலை தானமாக மற்ற பச்சிளம் குழந்தைகளுக்கும் தருமாறு அறிவுரை வழங்கினார். இதனை ஏற்றுக்கொண்டு தாய்ப்பால் தானம் செய்ய தொடங்கிய அலிசா ஓக்லெட்ரி உலக சாதனை படைத்திருப்பதுடன் மற்றவர்களையும் தாய்ப்பால் தானம் செய்யுமாறு ஊக்குவித்து வருகிறார். அலிசா ஓக்லெட்ரியாவுக்கு அதிகப்படியான பால் சுரப்பதற்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் அவர் தொடர்ந்து தாய்ப்பால் தானத்தை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாய்க்கு தான் இப்போது உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பகல் முழுவதும் வேலை தேடி வீதி வீதியாக அலைச்சல், இரவு முழுவதும் பிளாட்ஃபார்மில் தான் தூக்கம். ₹1 இல்லாமல் வெறுங்கையோடு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் சென்னை வந்து தனக்கென ஒரு தனி டிராவல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் தூக்கம் மொத்த வாழ்க்கையையே மாற்றிய சம்பவம். யார் இந்த மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் VKT பாலன். ஓடி 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 துரத்திச்சு வாழ்க்கை. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஜெயில், இத்தனையும் சத்திச்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பட்டிருப்போம், பாடு எப்படியெல்லாம் பட்டிருப்போம்னு. அப்படி போன நேரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாடமும் வந்துடும். மனிதர்களை சந்திக்க அனுபவம் வரும். எல்லாமே டிராவல்ஸ் என்றாலே முதலில் நமக்கு ஞாபகம் ஒரு பெயர் என்றால் அது மதுரா டிராவல்ஸ் தான். அதன் உரிமையாளர் VKT பாலன் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது அனைவரையும் சோக கடலில் மூழ்கினாலும் இவரின் வாழ்க்கை வரலாறு பல பேரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பிறந்த தனபாலன் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1981ஆம் ஆண்டு சென்னைக்கு புறப்பட்டார். அப்போது ₹1 கூட இல்லாமல் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்துள்ளார் தனபாலன். பின்னர் தங்குவதற்கோ செலவழிக்கவோ சாப்பிட கூட காசே இல்லாத ஒரு சூழலில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபார்மில் தான் இவர் தூங்கியுள்ளார். பின்னர் கடையாக ஏறியும் நிறுவனமாக ஏறி இறங்கி வேலைக்காக அலைந்துள்ளார். ஆனால் யாரும் இவருக்கு வேலையே தரவில்லை. முக்கியமாக பகல் முழுவதும் வேலை தேடி அடைந்து இரவு பிளாட்ஃபார்மில் உறங்கியுள்ளார்.